ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான 4th வீக் டே 3 மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நான் சொன்னதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சில பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட சேனல் இன்னும் க்ரோ ஆகும். ஸோ இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியாக 4 பேர் உள்ளே வரப்போகிற விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒன்று பிரஜன், எனக்கு ரொம்ப பிடித்த நபர். அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் அமித், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு கண்டஸ்டன்ஸ், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறவங்க, நல்லா பயங்கரமாக பேசக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சம்பவம் பண்ணுவாங்களா, இல்லை இவங்கள வந்து உள்ளே இருக்கிறவங்க சம்பவம் பண்ணி அமுச்சு விட்ருவாங்களான்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த 4 பேரில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க? பிரஜனா, திவ்யா கணேஷா, இல்லை அமிதா, இல்லை சாண்ட்ராவா? மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டெலக்ஸ் ஃபேமிலி வந்து நேற்று கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வின் பண்ணியும் பிக் பாஸ் அதில் ஒரு ஆப்பு வைக்கிறதா 90 செகண்டில் போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கடைசியில் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே அவங்க எடுத்து கடைசியில் இவங்களுக்கு யூஸ் ஆகாமல் அவங்களுக்குள்ளே ஒரு டீலை போட்டதுனால பிக் பாஸ் டென்ஷன் ஆகி குட் பாய் அப்படின்ட்டு போயிட்டார். பேசவே இல்லை, டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது பிக் பாஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தா விட்டு கொடுக்குற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு டீலை போட்டு நைஸாக நீ நாளைக்கு வின் பண்ணால் எனக்கு பாதி கொடு, நான் அடுத்த நாள் வின் பண்ணால் உனக்கு பாதி கொடுக்குறேன்னு பேசிக்கிறாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ எப்படி சுவாரஸ்யமாகும்? அதனால தான் பிக் பாஸ் டென்ஷன் ஆனார். அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் ஐயோ வெறும் வாய் மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது இந்த கேப்டன் கிட்ட. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வியானா போட்டு பொழந்தாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம திவாகர் வந்துட்டு சூப்பராக வந்து கலாச்சாரு. அதேமாதிரி விஜய் பார்வதி வச்சு செஞ்சு விட்டாங்க, முகத்தோட கீழ்ச்சாங்க தான் சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாரி சொல்ல சொல்லி கண்ணிக்கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லி அவனு சொன்னார். காலையில் வந்து சாரி கேமே கிடையாதான், அதனால் வினோத் வந்து திவாகர்கிட்ட சாரி சொல்லக்கூடாதான், கை தட்டிட்டு போகணுமா. இன்னும் அதை கிறுக்குத்தனமாக இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாரி 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வியானா வந்துட்டு ஒரு சாப்பாடு சமைக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க எச்சியை வந்துட்டு அதாவது எச்சிக்கையோடு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வைக்கவே இல்லை. ஆனால் நான் பார்த்தேன் சத்தியமாக, எங்கள் அம்மா சத்தியமாக நான் பார்த்தேன்னு வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து பரப்புனார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வினோத் சொல்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க எச்சிக்கையை வந்து அதாவது சாப்பிட்டுட்டு அதை எச்சிக்கையிலேயே வந்து தள்ளினது நீங்கள் பார்த்தீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பற்றி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,18,770 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38.28. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1,00,000 ஓட்டை இந்த வாரத்தில் வந்துட்டு நம்ம கானா வினோத் ரீச் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு காரணம் வெறும் கானா வினோத்தோட ரசிகர்கள் மட்டும் தானா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கமருதீன், விஜய் பார்வதி, அரோரா, கலையரசன் இவங்களோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது கனி கேங்கோட சப்போர்ட்டர்ஸு, இன்னும் நிறைய பேரோட சப்போர்ட்டர்ஸ், அவங்களாம் வந்துட்டு கானா வினோத்துக்கு இப்போ வேறு வழி கிடையாது, இவங்க 5 பேருக்கு மட்டும் தான் நம்ம ஓட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சில ஓட்ஸ்லாம் வந்திருக்கிறது தான் உண்மை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் வர வர எக்கச்சக்கமான பொய்கள் பேசுகிறார். ஆனாவுனா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அம்மா சத்தியமான்னு. நேற்று காலையில் வந்துட்டு நம்ம திவாகர் வந்துட்டு அவருடைய உள்ளாடை ஒரு பனினை வந்துட்டு இவர் எடுத்து இவருதுன்னு நினச்சி மூஞ்சி கைக்கெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டிருக்காரு பாத்ரூம்குள்ளே. அது ஏங்க பண்ணிங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதை வந்துட்டு விக்கல் சக்கரம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்தார். வந்து அம்மா சத்தியமாக இதை யாருதுன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். அப்போ விக்கல் சக்கரம் டக்குன்னு புஷ்டாரு. அம்மா சத்தியமாக உனக்கு யாருதுன்னே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு நீ எடுத்து தொடச்சேன்னு. சாரி சார் மாற்றி சொல்லிட்டேன்ப்பா, அம்மா சத்தியமாக இது வந்துட்டு வாட்டர் மலர்ந்தே தெரியாதுன்ட்டார். அப்போ வாட்டர் மலர்ந்து தெரியாதுன்னா அப்போ வேறு யாருதுன்னு அர்த்தம் தானே, உங்களுது இல்லைன்னு. அம்மா சத்தியமாக அது எந்துன்னு நினச்சேன்னு சொன்னேன், அதை செஞ்சேன்னு சொன்னாலும் அது கரெக்டான வார்த்தை. பார்த்துக்குங்க, அப்படியே பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் நம்ம வியானாக்கு வர பெரிய சண்டை வர வேண்டியது. ஏன்னா வியானா மேலே அப்படியே அபாண்டமாக ஒரு பழைய வேறு போட்டு விட்டாப்புல, நீ எச்சிக்கையை தான் வந்து தொட்டு அதில் வந்து போட்ட மற்றவங்க சாப்பிட வேண்டாமா அப்படி இப்படின்னு. ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் விஜய் பார்வதிக்கிட்டே இப்போ சொல்லிட்டாரு, உன் கூட எப்போ கமருதீன் சார்ந்தானோ அப்போத்துலேருந்து அவனை எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களும் ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேலே ஃபால்ட் வந்துட்டே இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 50,636 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.32. ஸோ போன வாரம் வழக்கம் பார்த்தீங்கன்னா இவர் எப்படா வெளியே போவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கமருதீனோட சேஞ்சஸ் பார்க்கும்போது நிறைய பேர் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு இன்றைக்கி இந்த வட்டம் கார்னர் வட்டமா அதில் நிற்க வச்சுருந்தாங்களே ஒரு இதை வந்து உடச்சிட்டார். அதனால் கேப்டன் தான் அங்கே நிற்க வச்சிட்டார். அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போகிறாங்க, தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலேன். ஆடா பாவிகளா, ஒரு 2 நாள் அவர் மாறினவொன்னே இந்த பாட்டுலாமா போடுறீங்க பின்னாடி?
ஏப்பா போன வாரம் வந்து ரெட் கார்டு கொடுத்து அவர் வெளியே அனுப்பலாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லைங்க மாறிட்டார்ல அது போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இவரோட மனமாற்றமும் அந்த பேசுகிற விதங்கள் மாற்றமும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியா அது நடக்குது ஒன்றுமே புரியலையப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. ஆனால் என்ன ஒன்று, அப்பப்போ கொஞ்சம் கேமரா முன்னாடி வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கார், எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை நான் கைவிட மாட்டேன், அதே மாதிரி நீங்களே என்னை கைவிடக்கூடாது அப்படி இப்படின்னு. ஸோ இந்த கமருதீனோட இந்த மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்த அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாருமே கமருதீனையும் விஜய் பார்வதியும் தாக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,659 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.68. ஸோ விஜய் பார்வதி உண்மையிலேயே ஒரு பயங்கரமாக டஃப்பான பிளேயர் தான். ஆனால் வரவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதீனை தான் வந்து பயங்கரமாக தாக்குவாங்க அப்படி மாதிரி தெரியுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒருத்தங்களை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க, ரொம்ப சீப்பாக இருக்குது, அவங்களுடைய உண்மை முகம் நான் கண்டிப்பாக வந்து கிழிச்சு தொங்க விடுவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்வதிக்கு தான் அவங்க வந்து பயங்கரமான ஒரு டஃப்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திவ்யா கணேஷும் இவங்கள தான் வந்து பிடிப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. சரி, அதே மாதிரி வந்து திடீர்னு பார்த்தா சபரி அண்டு அந்த கனி கேங்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பார்வதியோட டெக்னிக் இந்த கேமில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக காமிச்சிட்டு 100% வந்து நெகட்டிவாக காமிச்சிட்டு திடீர்னு ஒரு 10% பாசிட்டிவ் பண்ணால் அது எப்படி வரும்? 110% அவங்க பாசிட்டிவ் பண்ண மாதிரி தெரியும். ஏன்னா ரொம்ப கட்டவன் கொஞ்சம் நல்லது பண்ணால் பெருசாக தெரியும், ரொம்ப நல்லவன் கொஞ்சம் நல்லது பண்ணால் இன்னும் கம்மியாக இவ்வளோ தான் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் பார்வதி யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யோசிச்சு பார்த்தா அப்படியா அப்படின்னா உடனே கனி அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு எப்பயுமே நெகட்டிவ் தான் அப்படின்ட்டாங்க. சரி, அதே மாதிரி பார்வதியோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பேசி ஒருத்தவங்களோட முகத்திலே கிழிக்கிறாங்க, ஒருத்தரோட உண்மை முகத்தை கிழிக்கிறாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீ காலையில் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் வந்துட்டு பிரவீன் வந்து நேற்று வந்து சாரி கேட்க சொன்னேன், அதாவது விஜய் பார்வதியை சாரி கேட்க சொன்ன அவர் இன்றைக்கி வந்து வினோத்தை வந்து சாரி கேட்க சொல்லவே இல்லை, ஏன்னா ஃப்ரெண்டு அப்போ பார்ஷியாலிட்டி தானே. ஸோ இப்போ பார்வதி பேசுனதால இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரமும் வந்து விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்வார்ன்ற மாதிரி தோணுது, பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,224 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.54. போன வாரம் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருந்தாங்க மொத்தமே நினைக்கிறேன். இப்போ எப்படி இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னா, திவாகரோட ஃபேன்ஸ் ஒரு சில பேர் அரோராவுக்கு போடுறாங்க, அதனால தான் அரோரா வந்துட்டு திவாகர்கிட்ட அப்படி ரொம்ப அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கதையை வந்து சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது அவங்க ஏன் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அம்மாவும் அப்பாவுமே அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பை கொடுக்கல, வெறுத்துருக்காங்க. அதோட விஷயந்தான் இப்போ வந்து இந்த மாதிரி வெடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்காப்புல, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 43,947 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.17. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு கலையரசன் தான் போகிறது வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா கலையரசனுக்கும் மேலே இருக்க அரோராவுக்கும் பார்த்தீங்கன்னா 5,000 ஓட் டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் கலையரசன் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அவர் இதுக்கு முன்னாடியே அதை பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சும்மா வச்சு சோறெல்லாம் போட மாட்டாங்க, கம்பளெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக கலையரசன் தான் போவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,10,236 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு கலையரசன் இல்லை அரோரா, அதில் மேக்ஸிமம் கலையரசன் தான் வெளியே போகிறார் அப்படி மாதிரி அப்டேட் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.